எந்த பிளவுஸ் துணி அவளுக்கு சேரோனே தெரியலையே. எப்ப பாரு அந்த சுடிதார் ஒண்ணையே போட்டுட்டு தெரியா. சேலை எடுத்து கட்டினாதானே எது சேரும் சேராதுன்னு எனக்கும் தெரியும். ஏது கொடுக்க? ஆமா, என்னது இது? இவ்வளவு பணமா? அதுவும் இவ பீரோக்குள்ள? எப்படி இந்த பணம் இவ பீரோக்குள்ள வந்திருக்கா? இது வரதுக்கு வாய்ப்பே இல்லையே. எங்க இருந்து திருடிட்டாளோ? நம்ம ரூம்ல வந்து திருடி இருப்பாளோ? நான் எல்லா பணத்தையும் எண்ணி கரெக்டால வச்சிருக்கேன். இவ்வளவு பணம் குறைஞ்சிருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்குமே. எப்படி பட்டு இவ்வளவு பணம் வந்துச்சு? இது வரதுக்கான வாய்ப்பே இல்லையே. ஓஹோ, இதனாலதான் வீட்ல இப்ப சாப்பிடுறது இல்லையோ? பணத்தை எடுத்துட்டு ஹோட்டலுக்கு போயிருப்பா போல இருக்கு. அதான பார்த்தேன். ஏலியா அம்மனத்தோட வாடுதேன்னு. ஒரு நாள் இப்படி சாப்பிடாம தெரிய மாட்டாளே. திடீர்னு இப்படி ஆன உடனே நானும் நல்ல புத்தி வந்துட்டோன்னு நினைச்சேன். நல்ல புத்தி வரல, பணம் வந்திருக்கு. இந்த பணம் அவட்ட எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சே ஆவணும். சீலப்பா இன்னைக்கு வரட்ட தோலை உரிச்சிரி. நிலாவே வா செல்லாதே வா. இந்த மனுஷன் வந்துட்டார் போல இருக்கே. எட்டி கூட பார்க்க கூடாது. என்னாலும் பொன்வானம் நான். என்னை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அணைப்பேனே. அணைச்சு கிழிச்சிருவாரு. நிலாவே வா செல்லாதே வா. என்னாலும் பொன்வானம் நான். செல்லக்குட்டி, மாமா கூட பேசுடா. ஏன்டா மாமா கூட பேச மாட்ற? பேசுடா செல்லக்குட்டி. நீங்க பண்ணது என்ன சின்ன விஷயமா? என் மூஞ்சிலே முடிக்காதங்க, பேருங்க. நிஜமா மாமா அந்த பணத்தை எடுக்கலடா செல்லம். நம்புடா, மாமாவை நீயாவது நம்பு. ஒருத்தனும் என்னை நம்ப மாட்டாமா செல்லம். நீயாவது உன் புருஷனை நம்புடா செல்லம். மாமா நிஜமாலே அந்த பணத்தை எடுக்கலம்மா. அது எப்படி நம்ம பைக்குள்ள வந்துச்சுன்னே தெரியல. உங்ககிட்ட எனக்கு பேசவே இஷ்டம் இல்ல, பேருங்க. செல்லம், தெரியாம எடுத்துட்டேன்னு சொல்லிருந்தா கூட மன்னிச்சிருப்பேன். எடுக்கலன்னு சொல்றீங்க பத்தியலா, அதனால தான் உங்களை மன்னிக்கவே முடியல. எடுக்கலன்னா சொல்ல முடியும். நிஜமாலே நான் எடுக்கல. இந்த வீட்டுல என்னை பிடிக்காதவன் எவனும் இருக்காமா. அவன் தான் இப்படி செஞ்சுட்டான் செல்லம். வெளியே போங்க, என்கிட்ட பேசாதங்க. உங்ககிட்ட பேசவே எனக்கு இஷ்டம் இல்ல. என் மூஞ்சிலே முழிக்காதங்க, பேசாதீங்க, வெளியே போங்க. அம்மாடியோ நீதான் என்னும் சிறு பிள்ளை. தாங்காதுமா நெஞ்சம் நீயும் சொன்ன சொல்லை. பூந்தேனே நீதானே சொல்லில் வைத்தாய் முல்லை. பாட்டு வரதான் கேடு எரிச்சலா இருக்கு. நிலாவே வா செல்லாதே வா. என்னாலும் பொன்வானம் நான். மனுஷன் வாய முதல்ல உடைக்கணும். பாடியே கொல்லியாரு. தெரியாம இந்த மாதிரி எடுத்துட்டேன்னு உண்மையை சொல்லியிருந்தா கூட நான் மன்னிச்சு விட்டுருப்பேன், போனா போது புருஷனாச்சேன்னு. ஆனா இவ்வளவு பெரிய தப்ப செஞ்சுட்டு செய்யலன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. இவரெல்லாம் எந்த ஜென்மத்திலும் மன்னிக்கவே முடியாது. நான் பேசவே மாட்டேனே, காலங்களுக்கு இப்படியே இருக்கட்டும். இவரு அப்பதான் திருந்துவாரு. பொண்டாட்டி இருக்கா, பிள்ளை இருக்கு, வயசுக்கு வந்த பிள்ளை இருக்கு, ஏதாவது ஒரு நினைப்பு இருக்கா இவருக்கு? திருடியாரு. எல்லாரும் எங்களை எப்படி மதிப்பாவே? திருட்டு பையன் பொண்டாட்டியும் பாவே, திருட்டு பையன் பிள்ளைகளும் பாவே. எவ்வளவு பெரிய கேவலத்தை சம்பாதிச்சு தந்திருக்காவே எங்களுக்கு. மனுஷனா இவரெல்லாம் இந்த மாதிரி மூஞ்சி எட்டி பார்க்காம பேசாம இருந்தாதான் இவரெல்லாம் திருந்துவாரு. முதல்ல திருந்துட்டு அதுக்கு வர பேசுறத பத்தி யோசிப்போம். ஹலோ ஏம்மா, எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கேல சரோஜா. நீ எப்படி இருக்க? மர்மா எப்படி இருக்கா? என் பேர எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. ஏம்மா, சரோஜினி உனக்கு போன் போட்டாளா? இல்லையில, அவ எனக்கு போனே போடலையே. நினைச்சா ஆடிக்கு ஒருக்கா அம்மாசிக்கு ஒருக்கா போடுவா. நீ தான் அடிக்கடி எனக்கு போன் போடியது. ஏல என்னாச்சு? எதுவும் பிரச்சனையோ? ஆமாம்மா, பிரச்சனை தான். என்னல சொல்லியா? என்னாச்சு? ஏதோ பெரிய பிரச்சனை ஆயிட்டோ? பெரிய பிரச்சனையா? வர வேண்டிய பிரச்சனை தான் அது. நான் தான் கண்டுபிடிச்சு அதை தடுத்துட்டேன். என்னல சொல்லியா? தங்கச்சி வாழ்க்கைக்கு ஏதோ பிரச்சனை ஆயி போச்சா? என்ன பிரச்சனை? ஏமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த குஷ்புவும் செல்லமாவும் சேர்ந்து தங்கச்சி காலை உடைக்கன்னு திட்டம் போட்டுருக்காவ. அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னல சொல்லியா? என் பிள்ளை காலை உடைக்க திட்டம் போட்டாவளா? சரோஜினி இப்ப எப்படி இருக்கா? அவளுக்கு என்னாச்சு? நான் வேணா உடனே கிளம்பி வரட்டுமா? இந்த இப்போ ஒரு வார்த்தை கேட்டால நான் வரட்டுமா? நீ உன்னை வர வைக்கிறதுக்காக தான் அவ காலை உடைக்கன்னு திட்டம் போட்டுருக்காவ. நீங்க வந்தாச்சுன்னா அந்த நாக பிரச்சனையை பத்தி உன்னை பேசி உன்னை அசிங்கப்படுத்தானுமா. அதுக்கு தான் திட்டம் போட்டுட்டு சரோஜினி காலை உடைச்சாச்சுன்னா நீ வந்துருவ
நல்ல வேளை அந்த மாதிரி எதுவும் நடக்காம அவளை நான் காப்பாத்திட்டேன். ஏல என்னடா சொல்லியா? உண்மையை சொல்றியா இல்ல அம்மா பயப்படுவாளேன்னு பொய் சொல்றியா? சாரோஜினிக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல. நான் வேணா உடனே கிளம்பி வந்து பார்க்கட்டுமால? ஏமா நீ இப்ப உங்க வர வேண்டாமா? நீங்க வர வைக்கக்காத அவியலே திட்டம் போட்டு இருந்தாவ. நல்ல வேளை என் காது வந்துச்சு, நானே போய் தடுத்துட்டேன். இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் வராது, பெரிய தட்ட சொல்லியாச்சு. அவியலோ நல்லா சத்தம் போட்டுட்டாவ ரெண்டு பேரையும். சாரோஜினிக்கு ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தா கூட உங்களால சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ஆசிட்டாவ. அதனால எந்த பயமேன்மை இல்லாம நீ அங்கேயே இரு. நீங்க வந்தீனா நீ கேப்பாவ, அதுக்காக வர வைக்கணும் பார்த்தாவ. நீ பயந்துட்டு போ, ஓடி வந்துடாத. ஏல பாத்தியா நீ? நான் அன்னைக்கே சொல்லும்போது ஒரு வார்த்தை நீ நம்புனியா? இப்ப பாரு என்ன நடக்குன்னு அந்த வீட்ல. எனக்கு அப்பவே தெரியல அவள ரெண்டு பேரும் நீ கேப்பாளுவ நீ. அதனால தானே அந்த நிச்சயத்துக்கு கூட வரக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு கூட எனக்கு அங்க வரக்கு விருப்பமே இல்ல. நீ தான் வா வானிட்டு கிடக்க யாரும் வரலையேன்னு வருத்தப்படியா? அங்க வந்து அவள்கிட்ட நான் அவமானப்பட்டு நிக்கிறது உனக்கு விருப்பமாக்கா? ஏமா அவியலுக்காகலாம் பயந்துட்டு வராம இருக்காதுமா. அவிய என்னமோ இந்த வீட்டுக்கு பெரிய ஆள் மாதிரி நீ நினைச்சுக்கிடாத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு நீ கல்யாணத்துக்கு வராம இருக்காத, கண்டிப்பா வந்துரு. வராம இருந்தா வச்சுக்க மாமியார் ஏதாச்சும் சொல்ல பெரியத்தையும் சத்தம் போடுவாவ. ஏல நாங்க வந்தாச்சுன்னா உன் மாமியார் வேற 1 லட்சம்னு கேட்கும். அவளு வேற இன்னி நிக்க வச்சு கேள்வி கேட்கணும்னு தெரியாளுவேன். நான் எப்படிலாம் அங்க வந்துட்டு நிம்மதியா இருக்க முடியும்? வராம இருக்கதான் நல்லது. அம்மைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சமாளிச்சிரு. சந்தைக்கு வேணா அந்த 2000 ரூபாய் தாரி அந்த மொய்ய மட்டும் கொடுத்துரு. ஏமா வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் மாமியாரே வாங்கிட்டு போட்டுட்டு நான் இப்ப சந்தைக்கு எப்படி தனியா போறேன்ட்டு வர முடியும்? எங்க என்னால வர முடியாது, நீ கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும். ஏல என்னால வர முடியாது. உன் தங்கச்சி மட்டும் நீ நல்லா பாத்துக்க, அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாம நல்லா கவனிச்சுக்க. இவ்வளோ விஷயம் அவள 2 நேரம் பண்ணிருக்காள்வல. உன் மாமியார் பார்த்துட்டு இப்படி சும்மாயா இருக்குது? அவிய அந்த வீட்டை விட்டு அவளோட துரத்திருக்கணுமா இல்லையா? ஏமா பெரியத்த ரெண்டு பக்கமும் பாக்காவ, யாரையும் விட்டு கொடுத்துட கூடாதுன்னு நினைக்காவ. அதனால தான் அவிய பொதுவுல பேசியாவ என்ன செய்ய முடியும்? இதுக்கு மேல எந்த பிரச்சனை வந்தாலும் அவியதான் பொறுப்புன்னு அவியலே சொல்லிட்டாவ. ஏனி எந்த பிரச்சனையும் அவளுக்கு வராது, நீ கவலைப்படாம இரு. நான் சரோஜினிட்ட சொல்லியிருக்கேன், உஷாரா இரு நீ. ஏல உன் தங்கச்சி எங்க உஷாரா இருப்பா? என்னைக்கா உஷாரா இருந்தா? சுவாக்கர் சரியான சுவாக்கர் போய் உள்ள. இல்லனா அவளை இப்படி திட்டம் போட்டுட்டு இருக்க வரைக்கும் பார்த்துட்டு சும்மா இருந்திருக்கா பாரு. நீ மட்டும் அதை கண்டுபிடிக்கலன்னா இந்நேரத்துக்கு அவ காலை உடைச்சு போட்டிருப்பாள்வே. என்னத்த சொல்ல, எனக்கு கேட்கவே மனசெல்லாம் பதறுது. இப்படிப்பட்டவளு அந்த பிள்ளைய என்ன வேணாலும் செஞ்சுட்டு நான் இல்லைன்னு சொல்லிடுவாள்வல. சீக்கிரமா அவளை தனியா வைக்க பார்க்கணும், இல்லைன்னா இவ்வளோ 2 பேரும் இந்த வீட்டை விட்டு துரத்துக்கு பார்க்கணும். ஏமா தனியா வச்சாச்சுன்னா சொத்து வராதுமா. தங்கச்சி அந்த வீட்லயே இருக்கட்டும், நான் இங்கதானே இருக்கேன், அவளால நான் பாத்துக்கிறேன். சரில சரோஜா, அவளை கொஞ்சம் ஒரு கண்ணு எப்போதும் மேல வச்சு பாத்துக்க. நான் போன வைக்கேன். வை போன வை. அம்மா சொல்லியது உண்மைதான், இவ 2 பேரும் சும்மா இருக்க மாட்டா, ஒரு கண்ணு வச்சுட்டே தான் இருக்கணும். என் தங்கச்சிக்கு என்ன ஏதாவது பிரச்சனை கொடுத்தாவே அவிய 2 பேரும் அந்த வீட்ல இருக்க விட மாட்டேன். என்னம்மா எங்க போயிட்டு வர? வாக்கிங்கம்மா. அப்படியே எப்பவுமே மதியத்துல தான பயணம் எடுத்து போவே, இன்னைக்கு காலையிலே போயிட்டா? எம்மா மதிய போய் போர் அடிச்சிட்டா, அதாம்மா காலையில போனேன். அப்படியே அதுக்குள்ள போர் அடிச்சிட்டா? சாப்பிட்டு என்னம்மா சொல்லியா? சாப்பிட்டா சாப்பிடாம இருந்து வாக்கிங் போயிட்டு வரேம்மா. நீ மாத்தி சொல்றியே எதுக்குமா? நான் உன்னைய பெத்தவ, எனக்கு தெரியாத உன்னைய பத்தி. என்னம்மா சொல்லியா? வா
இந்த வீட்ல உனக்கு சோறு இல்லாமலையா இருக்கு? மூணு வேளையும் உன் மைனிய கறியை பொங்கி வைக்கிறாள்வல்ல. போட்டு திங்க வேண்டியதானே, அப்படின்னு ஹோட்டல் ருசி மனசை இழுக்குது உன்னைய. ஏது எடுப்பா? இப்படிதான் அன்னைக்கு ஒளிஞ்சு போயிட்டா. அந்த சுப்பிரமணி பையன் ரூபாயை கட்டி கூட்டிட்டு வந்திருக்கான். இப்ப என்னடான்னா மறுபடியும் ஒளிஞ்சு போயிருக்கா. சும்மா போயிருந்தா கூட பரவாயில்ல. நகையை வித்தால நகையை. உன்னையெல்லாம் சும்மா விட சொல்றியோ? இன்னைக்கு போடி போட்டுல இனி நகை மேல நீ கை வைக்க கூடாது. அத்தாததுக்கு அவளுக்கு லஞ்சம் வேற கொடுத்துருக்கா நீ. அம்மா மைனி தம்மா கேட்டாவே வலிக்குதுமா, விடுமா. கேப்பா அவ நல்லா கேப்பா. அம்மா காது ரொம்ப வலிக்குமா. வலிக்கட்டா, எனக்கு வயிறெல்லாம் எரியுது. உன் கல்யாணத்துக்காக நான் சிறிய சிறிய நகையை சேர்த்துக்கிட்டு இருக்கேன். நீ கொண்டு போய் விக்கிறியோ? அம்மா என் கல்யாணத்துக்கு தானம்மா சேர்க்காது, எனக்கான நகை தானம்மா. ஒரு அரை பவுன் எடுத்து நான் விற்க கூடாதா? ஒரு கிராம கூட அதுல இருந்து நீ தொடக்கூடாது. உனக்கானது இல்ல அது, உன் புருஷன் வீட்டுக்குள்ளது. அங்க போய் நீ கழுத்துல காதுல போடுறதுக்கு மட்டும் தான் உனக்கு உரிமை. இனி இந்த மாதிரி வேலை செஞ்சா புள்ளான்னு கூட பார்க்க மாட்டேன், கொன்னு போட்டுருவேன். யாதி எடுப்பா நகை எடுத்துட்டு போய் வித்தாள. உனக்கு அந்த நெட்ட குரங்கு வேற சப்போட்டு. ஏய் நெட்ட மாடி, ஏட்டி மர்மவளே, நெட்ட மாடிக்கு வா. என்ன தேய்? சீல பாயிட்ட இருந்து பணம் வாங்குனியா? அது அது வந்து இல்ல தேய். அம்மா போய் சொல்லி அம்மா மைனி தான் வாங்குனாவ. உண்மையை சொல்லு நெட்ட மாடி, என் மாமா போய் சொல்ல மாட்டா. இவள போய் சொல்ல மாட்டா. வாக்கிங் போறேன் உடம்ப குறைக்க நீ போய் தின்னுட்டு தான் இருந்தா. அத முதல்ல அவட்ட கேளுங்க. எல்லாம் கேட்டாச்சு. என் மாமள எல்லாத்தையும் சொல்லிட்டா. என்ன சொன்னா? மோதிரத்தை நான் கொண்டு போய் வித்தேன்னு சொன்னாலும் அத அவதான் வித்துர்க்கா. தோத்ததிங்க போது நீ பாத்துட்டியா? என்கிட்ட சொல்லாம இருக்க 20,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்கியா? என்னது லஞ்சமா? லஞ்சம் வாங்க நான் என்ன ஆபீசரா? ஏத்தே, இவ மோதிரம் வித்ததெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமா இல்ல. 20,000 நான் காப்பாத்தி வச்சிருக்கிறது உங்களுக்கு பெரிய விஷயமா போச்சு. நான் மட்டும் வாங்காம இருந்திருந்தா அதையும் சேர்த்து ஹோட்டல்ல தின்றுப்பா. என்னது காப்பாத்தி வச்சிருக்கியா? ஆமா, காப்பாத்தி தான் வச்சிருக்கேன். சரி அப்படினா போய் அந்த 20,000 எடுத்துட்டு வா. இதுல ஒரு 15,000 இருக்கு. மிச்சத்துக்கு நான் ரூபாய் போட்டு 6 பவுன்ல மோதிரத்தை எடுத்துட்டு வந்து வைக்கி. என்ன பண்ணி தொலைக்க இப்படி உன்னை பெத்துட்டேல்ல? தீனி மாடா போச்சு. ஏத்தே, ரூபாய் எங்க என்கிட்ட இருக்கு? என்கிட்ட இல்ல தேய். வாங்கிட்டு இல்லையா? அப்பதான் காப்பாத்தி வச்சிருக்கேன்னா? காப்பாத்திட்டேன். அவ தின்றுப்பால இல்லனா காப்பாத்தின ரூபாய உங்க மகிட்ட கொடுத்துட்டேன். என்கிட்ட இல்ல தேய். என்னது என் மாவன்ட்ட கொடுத்தியா? ஆமத்தே, உங்க மகன் ஒரு பவுன் வாங்கறதுக்கு ரூபாய் இல்லன்னு புலம்பிட்டு இருந்தாவ. அதான் 20,000 ரூபாய் கொடுத்து இதை வச்சுக்கிடுங்க, யூஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டேன். நல்ல கதையா இருக்கு. அட வெங்காயம் எடுத்து வாலி பிள்ளையாருக்கு உடைச்சானே எவனோ ஒருத்தன். அந்த கதையெல்லாம் இருக்கு. என் மவன் மோதிரத்தை வித்து பணத்தை வச்சிருக்கா. அதை நீ புடிங்கி கொண்டு போய் உன் புருஷன்ட்ட கொடுத்தா போல. என் மவன ஒரு பவுன் போடுன்னு சொன்னது அவன் உழைப்புல. என் மகன் மோதிரத்தை வித்து அதுல வர பணத்துல போடுங்கன்னு நான் சொல்லல. மாரியாதே அந்த 20,000 வாங்கி தந்துரு. முடியாதே, இப்ப 20,000 ரூபாய் தர முடியாது. என் புருஷன் ஏதோ செல்பாவுக்கு நகை வாங்கிட்டேன்னு சொன்னாவ. அதனால என்கிட்ட 20,000 இல்ல தேய். நீங்களே போட்டுக்கிடுங்க, பிறகு ரூபா வந்து பிறகு பாத்துக்கிடுவோம். நல்லா இருக்கு இந்த கதை. என் மவன் மோதிரத்தை வித்து நீங்க நகை வாங்கி போடுவீங்களோ? நாங்க எங்க வித்தா? உங்க மோதான வித்தா. 20,000 ஹோட்டலுக்கு போயிருக்கோம், அதை வாங்கி நான் என் புருஷன்ட்ட கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான். நான் என்ன திங்கவா செஞ்சேன்? நகை விலை ஒரு நாளைக்கு நாள் ஏறிட்டு போகுது தேய். என் புருஷன்ட்ட வேற சம்பாதிக்கிற ரூபாயெல்லாம் நீங்க வாங்கிடுறிய. வேற அவர் ரூபாய்க்கு என்ன பண்ணுவாரு? அவரே பாவம் போல இருந்தாரு, அதனால கொடுத்து உதவி செஞ்சிருக்கேன். பிறகு பணம் வரும்போது அவரே தருவார், வாங்கிடுங்க. பேதி